பிளாக் காஃபியை சரியான முறையில் தயாரிக்க தெரியுமா? ஜிம் போகிறவர்களும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பவர்கள் ஏன் இதை குடிக்கிறார்கள்? இந்த வீடியோவில் பிளாக் காஃபியை எப்படி போடுவது, செய்வது, எப்போது குடிக்க வேண்டும், நன்மைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். பிளாக் காஃபி என்பது சர்க்கரை போடாமல் பால் ஊற்றாமல் செய்கிறது. காஃபி பவுடர் மட்டும் வச்சு, அதுதான் பிளாக் காஃபி. இது ஒர்க் அவுட் முன்னாடியே நிறைய பேர் குடிப்பாங்க, காலையில் குடிப்பாங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. ஏன் பிளாக் காஃபி குடிப்பாங்கன்னா, இதில் இயற்கையாகவே கஃபைனும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது. அதனால் ஜிம்முக்கு போகிறவங்க இல்லாட்டி நிறைய பேர் காலையில் குடிப்பாங்க. இது 100% பியூர் காஃபி. மற்ற காஃபி தூளில் பியூர் காஃபி தூள் இருக்காது, கொஞ்சோண்டு சிக்கோரின்னு ஒன்று கலந்துருப்பாங்க. 100% பியூர் காஃபியை குடித்தா இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தாலும் தெரியும், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ காஃபி தூளை போட்டுக்கிற வேண்டியதான். காஃபி தூள் தட்டியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு போடுறோம் அந்தளவுக்கு காஃபியோட சுவை இருக்கும். ஒரு 250க்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஒரு கிளாஸுக்கு கொஞ்சோண்டு அந்த எண்ணிக்கையில் போட்டுக்கலாம். காஃபியில் கஃபைன் இருக்குது. இது மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை தூண்டலாம். அதனால் நிறைய பேருக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. ஒர்க் அவுட் முன்னாடியெல்லாம் குடிப்பாங்க. இதை யார் குடிக்கக்கூடாதுன்னா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மருத்துவ அறிவுரைப்படி குடிக்கலாம். அப்புறம் கேஸ் ரிஃப்ளெக்ஸன் உள்ளவங்க கொஞ்சம் குடிக்கக்கூடாது, கம்மி பண்ணி குடிக்கலாம். தூக்கமின்மை இருக்கிறவங்க சாயங்காலம் நைட்டு குடிக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா இதில் கஃபைன் இருக்கிறனால சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் மூளையை. அதனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ அறிவுரைப்படி குடிக்கலாம். அப்புறம் இந்த கஃபைனில் சென்சிட்டிவிட்டி அதிகம் இருக்கும், உணர்திறன். அதனால் கை கால் நடுக்கம் மாதிரி இருக்கிறவங்க குடிக்கக்கூடாதுன்னு இல்லை, சிலவங்களுக்கு அதை அதிகப்படுத்தலாம். இதய துடிப்பு, கை கால் நடுக்கம். காஃபியில் நிறைய நல்ல இது இருக்குதான். இதை நீங்கள் உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் எல்லாம் சரியாக இருந்தால் இதையும் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சியோடு இதையும் சேர்த்து உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட் இருக்கும்.